அண்மை செய்தி, வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பன் வசம் இருந்த காதி கிராம வாரியத்துறை பொன்முடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கி தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி வனத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருக்கக்கூடிய கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பன் வசம் இருந்த காதி கிராம வாரியம் பொன்முடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக பொன்முடி வனம் மற்றும் வனத்துறை அமைச்சராக தொடர்வார் எனவும் கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில் வாரியமும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராஜகண்ணப்பன் வகித்து வரக்கூடிய பால்வளத்துறை தொடர்ச்சியாக ராஜகண்ணப்பன் வசமே இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.